ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு புலித்தேவர், வீரபாண்டிய கட்டபொம்மன் அவங்கெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ சுதந்திர போராட்டத்தில் தமிழகம். சென்னை சுதேசி சங்கம் 1852. சென்னை சுதேசி சங்கம் வங்காள பிரிட்டிஷ் இந்திய கழகத்தின் கிளையாக துவக்கப்பட்டது. சென்னை மாகாணத்தில் மக்கள் உரிமைகளை நிலைநாட்ட மேற்கத்திய முறையில் ஏற்படுத்தப்பட்ட முதல் அமைப்பு சென்னை சுதேசி சங்கம். இதனை யார் நிறுவனாங்கன்னா ஹார்லி, லக்ஷ்மி நரசுச்செட்டி, சீனிவாச பிள்ளை இவங்க 3 பேரும் தான் சென்னை சுதேசி சங்கத்தை நிறுவனங்க. இச்சங்கம் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் கொள்கைகளை விமர்சனம் செய்தது. 1856 வருவாய்த்துறை அதிகாரிகளின் சித்திரவதை பற்றி விசாரணை செய்ய வற்புறுத்தியது. 1858 திருநெல்வேலியில் நடைபெற்ற சமய கலவரங்களை சரியாக கையாளவில்லை என அதிகாரிகள் மீது குறை கூறப்பட்டது. 1860 தஞ்சை மன்னரை மீண்டும் பதவியில் அமர்த்த பாராளுமன்றத்திற்கு விண்ணப்பம் அளித்தது. சென்னை சுதேசி சங்கம்னா 1852. அதை யாரு நிறுவனாங்கன்னா ஹார்லி, லக்ஷ்மி நரசுச்செட்டி, சீனிவாச பிள்ளை. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன முக்கியமான சபைன்னா சென்னை மகாஜன சபை. 1884 சென்னை 84ஆம் ஆண்டு சென்னை மகாஜன சபை உருவாக்கப்பட்டது. யாரெல்லாம் இதை உருவாக்குனாங்கன்னா எஸ். ராமசாமி முதலியார், பி. அனந்தச்சார்லு, ரங்கையா நாயுடு. யாருன்னு மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ். ராமசாமி முதலியார், பி. அனந்தச்சார்லு, ரங்கையா நாயுடு 3 பேர். இச்சபை அண்ணா சாலையில் சென்னை அண்ணா சாலையில் அமைந்திருந்தது. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவராக பி. ரங்கையா நாயுடு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்திய அரச பிரதிநிதி எல்ஜின் பிரபு 1895ஆம் ஆண்டு சென்னைக்கு பயணம் மேற்கொண்ட போது சென்னை மகாஜன சபை வழங்கிய வரவேற்பை ஏற்க மறுத்தார். எந்த பிரபுனா எல்ஜின் பிரபு. 1920ஆம் ஆண்டு உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை சென்னையில் ஜார்ஜ் டவுன், யானை கவுனி உயர் நீதிமன்றம் கடற்கரை பகுதியில் தலைமையை ஏற்று நடத்தியது. இப்போராட்டத்தின் போது இதன் உறுப்பினர்கள் கடுமையாக தாக்கப்பட்டனர். இந்நிகழ்வு குறித்து விசாரிக்க டி.ஆர். ராமச்சந்திர ஐயர் தலைமையில் 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. ஆங்கிலேய அரசு காங்கிரஸ் கட்சிக்கு தடை விதித்திருந்த போது சென்னை மகாஜன சபை சுதேசி பொருட்கள் கண்காட்சி, அனைத்திந்திய கதர், கைத்தறி கண்காட்சி, பல்வேறு பொருட்கள் கண்காட்சி மூலம் மக்கள் மனதில் நாட்டுப்பற்றை வளர்த்து வந்தது. தேசத்தந்தை மகாத்மா காந்தி 1896ஆம் ஆண்டு அக்டோபர் 24 சென்னை மகாஜன சபையில் உரையாற்றினார். 1896. இந்த சபை எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1884. யாரு ஆரம்பிச்சாங்கன்னா எஸ். ராமசாமி முதலியார், பி. அனந்தச்சார்லு, ரங்கையா நாயுடு தான் இதோட முதல் தலைவர். இவங்க 3 பேர் சேர்ந்துதான் முதல்ல உருவாக்குனாங்க. உப்பு சத்தியாகிரகத்துல இந்த சபை கலந்துகிட்டது. அதுக்கப்புறம் இதுல வேற என்ன முக்கியம்னா இதுல எப்போ காந்தியடி உரையாற்றினார்னா 1896 அக்டோபர் 24. இதன் சபையின் பொன்விழா கொண்டாட்டத்தில் ஜவஹர்லால் நேரு கலந்து கொண்டார். இப்ப நம்ம பார்க்க போற இந்த சங்கங்களின் பெயர், தோற்றுவித்த ஆண்டு, தோற்றுவித்தவர். இந்து இலக்கிய சங்கம் 1830ஆம் ஆண்டு. யார் தோற்றுவித்தவங்கன்னு தெரியல. சென்னை சுதேசி இயக்கம், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852 லட்சுமி நரசுச்செட்டி. ஹிந்து முன்னேற்ற மேன்மை சங்கம் 1853 சீனிவாச பிள்ளை. மத்திய தேசிய முகமதிய சங்கம் 1883. மദ്രാஸ் மகாஜன சபை அனந்தச்சார்லு, ரங்கையா நாயுடு, அப்புறம் ஒரு முதலியார் வருவாங்களே எஸ். ராமசாமி முதலியார். இவங்க 3 பேர் சேர்ந்துதான் மகாஜன சபை உருவாக்குனாங்க. தென்னாட்டு தமிழ் சங்கம் 1890. திராவிட பாஷா சங்கம் 1899. சுயாட்சி இயக்கம் 1916 அன்னி-பெசன்ட். நெல்லை தேசாபிமான சங்கம் 1908 வ.உ.சி. தென்னிந்திய நல உரிமை சங்கம் 1916. டி.எம். நாயர், தியாகராய செட்டியார் இவங்கதான் தென்னிந்திய நல உரிமை சங்கம். இது பிராமணர்கள் இல்லாத
சமூகத்துக்காக உருவாக்கின முதல் நல உரிமை சங்கம். நெக்ஸ்ட் நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.